ஒவ்வொரு ரமலான்லையும் ஒரு புது அமல் எங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சு மாற்றம் வந்துருக்கு. ஒரு ரமலான்ல சுன்னத்து தொழுகையில பேணுதல் இல்லை, அந்த பேணுதல் இந்த ரமலானோடு வந்திருக்கிறது. நான் இப்ப பெர்ஃபெக்டா சுன்னத் தொழுகிற ஒரு ஆளா மாறி அந்த ரமலான்ல வந்த மாற்றம் என்னிடத்துல இன்று வரைக்கும் தொடருது என்று ஒரு அமல் அதிகரித்த அந்த மாற்றம் இருக்கிறதா? அல்லது குர்ஆனோடு தொடர்பில்லாம இருந்த நான் தற்போது ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு பக்கமாவது ஓதுகின்ற வளமைக்கு வந்திருக்கேன். ஒரு ரமலான்ல தொடங்கின பயிற்சி அது. அந்த பயிற்சி எனக்கு இப்போது என்னுடைய வாழ்நாள்ல தவறாம நியமமாக பிரயாணமோ ஊர்ல இருந்தாலும் அது நடக்குது என்ற மாற்றம் வந்திருக்குதா? அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை ஹராத்தை தவிர்ந்திருக்கிறோமா? நான் மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவனா இருந்தேன். என்ற வியாபாரத்துல பொய் கலப்படம் இருந்துச்சு. நான் அதை ஒரு ரமலான்ல இருந்து விட்டு வந்திருக்கிறேன். இப்போதும் நான் அந்த விஷயத்துல வெரி கிளியராக தூய்மையாக நடந்து கொள்றேன் என்று ஒரு மாற்றம் வந்திருக்கிறா. புகைத்தலுக்கு அடிமையாக இருந்த நான் புகைத்தலை விட்டு அந்த நோம்போட ஒதுங்கி இதுவரைக்கும் அந்த பயிற்சியோடு தான் நான் தொடருகிறேன் என்ற மாற்றம் இருக்கிறா. இந்த ரமலான்ல எங்களுக்கு டயபெட்டிக் குறைஞ்சிரியும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரியும், கேஸ்ட்ரிக் குறைஞ்சிரியும், இரத்தம் சீராக ஓடும். இந்த மாற்றங்கள் இருக்கின்றது. இந்த நிலவும் ரமலானால் இருக்கிறது. அது நோன்பல்ல, அது பாஸ்டிங். அது வெறுமினே பட்டணி இருப்பது, பசித்திருப்பது. ஆனால் நான் மேற்சொன்ன மாற்றமும் பக்குவமும் தக்குவாவும் இந்த நோன்பு எந்த நோன்பு எங்களுக்கு தந்ததோ அந்த நோன்புக்கு பிறகு என்ற வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதுதான் வெற்றிகரமான நோன், அதுதான் பாவம் மன்னிக்கப்பட்ட நோன், அதுதான் எங்களுக்கு நரக விடுதலை கிடைத்த நோன். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இரவும் ரமலான்ல அல்லாவால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற பட்டியலை அல்லாஹ் தஆலா வெளியிறக்கின்றான். அந்த பட்டியல்ல முதலாவது நாள் அல்லது இரண்டாவது நாள், தவறின 5வது நாள், 10வது நாள், 2 வாரத்துக்கு பிறகு 29 வரைக்கும் வெளியிறங்குகின்ற பட்டியல்ல என்ற பேர் வந்திருக்குதா? அந்த சொர்க்கத்துக்குள்ள போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குதா? நரகத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த மாற்றம் வந்தா தான் அந்த பேணுதல். அப்ப இந்த பேணுதல் மூலமாக நாங்க எங்களை இந்த பேணுதல் சொர்க்கத்துக்குள்ள அழைத்து செல்லும். அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள்ல பேணுதல், மக்களுடைய மனங்களை துளைக்கின்ற வார்த்தைகளை, புண்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அந்த பேணுதல ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறதா? அல்லது ரமலானோடு நாங்க முடிக்கும் தொடர்பாடல்கள்ல இருக்கின்ற ஹராம் ஹலால்கள் பேணப்பட்டிருக்கிறதா? குடுக்கல் வாங்கல்ல இருக்கிற பேணுதல்கள் பேணப்பட்டிருக்கிறதா? ஹராமான ஆகாத உணவை உண்ணுகின்ற அந்த விஷயத்திலே என்ற உடம்புக்குள்ள போற விஷயத்திலே எனக்கிட்ட பேணுதல் வந்திருக்கிறதா? சஹாபாக்கள்கிட்ட இருந்த பேணுதலுக்கும் எனக்கும் இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடும், இடைவெளியும் என்ன? அந்த பேணுதலை நான் பின்தொடரக் கூடாதா என்ற மாற்றம், அப்படியான ஆசை, ஆர்வம் என்னிடத்திலே ரமலான் உருவாக்கி இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, ஹலாலான உணவு இருக்கிறது, ஆகுமான உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது. அதை நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் விரும்பியோ விரும்பாமலோ அன்புக்குரியவர்களை தவிந்து கொள்றேன். என் மனம் ஆசைப்படு, எனக்கு விருப்பமாறி நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவைகளை தவிந்து கொள்றேன். ஹலால ஆகுமான சாப்பிடலாம். அப்படியான அந்த பேணுதல் ஏனைய காலத்தில ஹராத்தை தவிந்து கொள்றதுல இருக்குதா? ஹலாலையே நான் ஒரு 14 மணித்தியாலம் வாழ்க்கையில தவிந்து கொள்ற பயிற்சியை எடுத்த நான் இந்த பேணுதல் வந்திருக்கிறதா? ஏனென்றா குல்லு லஹ்மின் அன்பத மின் சுஹ்தின் பன்னாரு அவுலா பிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த உடம்பு ஹராத்தில ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுகிறதோ அதுக்கு நரகம்தான் மிக தகுதியானது, அருகரையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் மிக விழிப்பாக இருந்தார்கள். ஒரு கவளம், ஒரு ஈச்சம்பழம் ஹராமாக உடம்புக்குள்ள போறதுல மிக பேணுதலாய் அந்த பேணுதலை இந்த ஹலாலை தவிர்ந்திருக்கிற நாங்கள் ஹராத்தை தவிர்கின்ற அந்த பக்குவத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தினா நாங்க தான் சொர்க்கவாசி, நாங்க தான் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்பழத்தை கண்டு, கைவிடப்பட்ட ஒரு ஈச்சம்பழத்தை கண்டு, இதை பொறுக்கி நான் திண்டிருப்பேன், இது சதகாவுக்குரிய ஈச்சம்பழமா இருக்கும் என்றுதான் நான் அதை விடுறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பணிபுரிந்த ஒரு பையன், அவருக்கு ஒரு உணவை கொடுக்கிறான். அவர் சாப்பிடுறான், அவன் அன்பளிப்பாக கொடுக்கிறான், சாப்பிடுறான். அப்ப அந்த பையன் முடிந்த சமயத்துல கேட்கான்,
அன்புக்குரியவர்களே, இந்த உணவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் முன்னைய காலத்துல சாத்திரம் செய்து அந்த சாத்திரத்துக்கு கூலி வாங்குற ஒரு பழக்கம் இருந்து அந்த கூலியில வந்த உணவுதான் எனக்கு அதிர கிப்டா தரப்பட்ட உணவுதான் என்று சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைய தொண்டை வரைக்கும் மோட்டி அதை வாந்தி எடுத்தார். அந்த உணவு என்னுடைய உடம்புல தங்கக்கூடா, என்னுடைய வயிற்றில் அந்த நெருப்பு இருக்கக்கூடா. அந்த நிலையில என்னுடைய கை வெறுமனே அனுப்பப்படும், அல்லாஹ்வை நோக்கி ஏந்துகின்ற கை வெறுமனே அனுப்பப்படும், திருப்பி அனுப்பப்படும். இந்த உடம்பு நரகத்துக்கு தான் இனி சொந்தமாகும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த மாதிரி சஹாபாக்கள் பயந்தார். அபூ தஹ்தா தோட்டத்தை விட்டு மனைவிய பிள்ளைகளை வெளியிறக்குன்ற போது சின்ன பிள்ளை கையில கூட்டி வந்த பிள்ளை, அந்த பிள்ளை அந்த நிமிடம் தான் அதனுடைய உரிமம் இன்னொருவருக்கு மாறுகின்றது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தது, விலைக்கு கொடுத்தது அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த தோட்டம் அது. 600 பேரீச்ச மரங்களை கொண்ட தோட்டம் அது. அந்த தோட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது என்பதற்காக நஷ்டமில்லாத வியாபாரம் ஒன்றுல முதலீடு செய்தார். அதை கொடுத்து விட்டு ஒரு நிமிடம், அந்த நிமிடத்துல கைமாறுகின்ற போது உடனே வெளியிறங்குங்க என்று மனைவிய பிள்ளையில அழைக்கின்ற போது அந்த பிள்ளை வருகின்ற வழியில அந்த மரத்திலிருந்து சிந்தி கிடந்த அந்த ஈச்சம் பழத்தை எடுத்து வாய்க்குள்ள வெச்சத்தை கண்ட அந்த தாய் உடனடியாக விரலை ஓட்டி அந்த வாய்க்குள்ள இருந்து அதை எடுத்து வெளியே போட்டு, இனி நமக்கு இது ஹலால் இல்ல மகன் என்ற பயிற்சியை கொடுத்த அந்த சந்ததி நான். இந்த ஹராம் ஒரு சொட்டும் எங்கட உடம்புல கலக்கக்கூடாது. சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை, நமது தோட்டம் விலைக்கு கொடுத்ததல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தது. யார் இதை பெரிசா எடுப்பா? இதை கணக்குல கொள்வாளா யாரும்? மிக ஜாக்கிரதையாக சஹாபாக்கள் இருந்தார். ஹலால் எப்ப அது ஹராம் என்று வருகிறதோ அதுல மிக பேணுதலாக இருந்தார்கள். எத்தனையோ இழந்தார்கள் சஹாபாக்கள். ஹராம் ஹலால் என்று வரும்போது ஹராம் நீங்க தவிந்து கொள்ளுங்க என்று சாராயத்திர அந்த ஆயத்து இறங்கின போது சஹாபாக்கள் எத்தனையோ பீப்பா மதீனாவிலே சாலைகளிலே நடந்து செல்பவர்களுடைய கான் நனையக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ ரூபா பெறுமதியான, எவ்வளவோ தினார் பெறுமதியான அந்த பீப்பால அல்லாஹ்வுடைய தடை வந்திருக்கி என்கிறதால அது ஹராம், இனி அந்த சம்பாத்தியம் ஹராம் என்பதால ஒரு பேணுதலாக அந்த மக்கள் அப்படி ஒரு முன்மாதிரியை காட்டினார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஹராமா வருகிறதா? எனக்கு வருகின்ற வருவாய், நான் எடுக்கின்ற சம்பளம் ஹராமா இருக்கு, அதற்கு தகுந்த ஊதியத்தை நான் செய்தனா அல்லது முறைகேடாக இந்த வருமானம் வருகிறதா? வட்டி மூலம் வருகிறதா? லஞ்சம் மூலம் வருகிறதா? ஹராமான விற்பனை மூலம் வருகிறதா? கலப்படம் மூலம் வருகிறதா? மோசடி மூலம் வருகிறதா என்ற அந்த பரிசீலனை இல்லாம நாங்க அதை எந்த பாகுபாடு, ஒரு ஈச்சம்பளம் வாய்க்குள்ள போகக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளை, விவரமில்லாத பிள்ளட உடம்புல கூட அந்த ஹராம் கலக்கக்கூடாது என்ற பேணுதல் எங்கள்கிட்ட. இந்த ஹராமான சம்பாத்தியத்தை உடம்புக்குள்ள நாம போகக்கூடாது என்பதில் நாங்க கவனமா இருக்கோம். அந்த பயிற்சியை இந்த ரமலான் தந்திருந்தா, அந்த பக்குவத்தை இந்த ரமலான் தந்திருந்த வெற்றி நாங்க தூய்மையாய் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே ஹராம் உண்ட உடம்பு வருகின்ற வழிகளை பார்க்கணும். எங்கிருந்து எடுத்தாய், எதற்கு நீ செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலிருந்து நகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த உணவுல எங்களுக்கு இந்த பக்குவம் வந்திருக்குதா? கொடுக்கல் வாங்கல்கள்ல பக்குவம் வந்திருக்குதா? ஹராம் ஹலால பேணுறோமா? அன்புக்குரியவர்களே, இந்த உடம்பு நரகத்துக்கு போகக்கூடாது என்ற பேணுதல் எங்கள்கிட்ட இருக்குதா? முன்னோர்களுடைய பேணுதலை சொல்லுகின்ற போது மெய்சிலிக்கின்ற பேணுதல். அன்புக்குரியவர்களே, இப்னு ஸீரீன் ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஒரு செல்வந்தர், பெரிய ஒரு அறிஞர், பெரிய ஒரு முஹத்திஸ். அந்த காலத்திலிருந்து கிபாரு தாபியின், மூத்த தாபியங்கள் ஒரு ஆள், மிக பேணுதலான மனுஷன். அவர் மில்லியனர் இல்ல, அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட இருந்தது தேன், அவருடைய வியாபாரம் தேன். 600 பீப்பாய் தேனுகள் இருக்கு. 600 பீப்பா. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 600 பீப்பா தேனுகள் இருக்கின்ற சமயத்துல ஒரு பீப்பாக்குள்ள எலி விழுந்தது. அவர் அகற்றி விடுகிறார். ஒரு திண்மமான பொருளுக்குள்ள இப்படியான அசிங்கமானவைகள் விழுந்தால் அதனை சூழ உள்ள பகுதியையும் வீச வேண்டும். மற்றது பரவாயில்லை, அது சாப்பிடலாம், உண்ணலாம், மார்க்கம் அதற்கு அனுமதித்திருக்கிறது. ஒரு திரவமான பொருட்களுக்குள்
விழுந்தால் அந்த அவலவத்தையும் வீசும். எனவே இவர் அந்த எலியை எடுத்துட்டார், பிறகு மறந்து விட்டார் எந்த பீப்பாக்குள்ள இந்த எலி விழுந்ததை மறந்து. 600 பீப்பாவுல எந்த பீப்பாவுல இந்த எலி விழுந்ததை மறந்து இவருடைய பக்குவத்தை பேணுதலை பாருங்க. 600 பீப்பாகளையும் 600 பீப்பாகளும் மக்கள் எல்லாம் வந்து கேட்கின்றார், இவ்வளவு பெரிய நஷ்டம். நேற்று பணக்காரனா இருக்கீங்க, செல்வந்தனா இருக்கீங்க, இன்றைக்கு நடுத்தெருவில் நிக்கிற ஒரு நிலைக்கு வந்து உங்களோட செல்வம் எல்லாம் பெய்த்தே, உங்களோட சொத்துக்கள் பெய்த்தே. இதுதான் அவர்களுடைய பேணு. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் இழந்து போல் உலகத்தில் ஒன்றும் தேவையில்லை, இந்த சொர்க்கம் கிடைச்சா போதுமங்கிறதுல பேணுதலா இருந்தார். அதற்கு பிறகு உள்ள ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய படிப்பினை. அவர் சொன்னார், இப்படி சொன்னவர்களுக்கு இன்றைக்கு நீங்க ஒரு பிச்சைக்காரனா மாறிட்டீங்களே என்று சொன்னவர்களுக்கு சொன்னார் என்னண்டா, இந்த தண்டனையை 40 வருடமா நான் எதிர்பார்த்துட்டு 40 வருடத்துக்கு முதல் ஒன்றை செஞ்சிட்டு மனதில குற்ற உணர்வோடு நான் இருந்தேன். என் மனம் குரூரத்தோடு இருந்துச்சு, என் மனம் நிம்மதி அடையல. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை எனக்கு தந்திருக்கிறான். அத மனதார நான் இதை 40 வருடமா நான் அல்லாஹ் தஆலா எவ்விடத்தை என்ன பிடிக்க போறானோ என்ற பயத்தில நான் என்னென்று சொன்னா, ஒருவனோ சண்டை பிடிக்கின்ற நேரத்தில் அவனுக்கு யா ஃபகீர், பிச்சைக்காரனே என்று சொல்லிவிட்டேன். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் அன்றைக்கு 40 வருடம் காத்திருந்து இந்த தண்டனையை தந்திருக்கிறான். இதை நான் எதிர்பார்த்துதான் இருந்தேன் என்று சொன்னார். என்ன பேணுதல் என்று பாருங்க அன்புக்குரியவர்களே. அவ்வளவு சொத்தும் போது இந்த பேணுதல் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை 600 பீப்பாக்குள்ள ஒரு பீப்பாய் அந்த 600 பெருமதியை அப்படியே கண்ணுக்கு முன்ன அவருக்கு விளங்கல்ல. அல்லாஹ்வுடைய தண்டனை தான் அவருக்கு முன்னால விளங்கி, அல்லாஹ்விட தப்பலாமாங்கிறத விளங்கிச்சு. இது ஒரு முறைகேடான வியாபாரமா போய்விடுமே என்ற பக்குவம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன வார்த்தை அவர் சொன்னது? சாதாரணமான ஒரு வார்த்தை. எங்களை பொறுத்த வரையில பிச்சைக்காரனே, இதை விட எவ்வளவோ கடினமான உள்ளங்களை துளைக்கக்கூடிய, உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய, மனங்களை அப்படியே சுக்குநூறாக்கக்கூடிய எத்தனையோ வார்த்தையை நாளுக்கு நாள் பயன்படுத்தி விட்டு மிச்சம் ஆறுதல் அதிகமே. அல்லாஹ் என்னிடம் பிடிப்பான், எப்ப தண்டனை தருவான் என்ற எண்ணமே இல்லாம ஒரு வார்த்தையை பேசிட்டு 40 வருடம் காத்துட்டு. அன்புக்குரியவர்களே, அப்ப வார்த்தையிலே ஹலால் இருக்கு. ஹலால் உணவுல மட்டுமல்ல, வார்த்தையில், நடவடிக்கைகள், குடுக்கல் வாங்கல்ல, ஆடையில, அண்டை வீட்டானோடு நடக்கிற விஷயத்துல, தொடர்பாடல்ல, அத்தனையிலேயும் ஹராம் ஹலால் இருக்கு. இன்றைக்கு ஒரு சமூகம் எங்களுக்கு எதிராக ஹராம் ஹலால் பிரச்சனையை தூக்கி வைத்தார்கள். என்ன அவர்கள் வழங்கி வைத்தது? ஹராம் ஹலால் எங்களோட உணவில் இருக்கி என்கிறதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனா அப்படி அல்ல. எங்களுடைய அனைத்து விஷயத்திலையும் அந்த பேணுதல் பெறணும். இந்த உடம்பு நரகத்துக்கு போயிருமே, சொர்க்கத்துக்கு போற தகுதி இழந்து விடுமோமே, எவ்வளவு இழந்தாலும் அந்த சொர்க்கம் கிடைக்கணும். எதுவும் என்ன இடத்திலே இருந்து போகட்டும், அந்த சொர்க்கம் கிடைக்கணும்ங்கிறதுல பேணுதலாக முன்னோர்கள் இருந்த அந்த வரலாறு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்கட தொடர்பாடல் ஹலாலா ஹராமா இருக்கின்றதா என்பதப்பா அந்த பேணுதல் வந்திருக்கிறதா? சொர்க்கத்துக்கு போற மையலுமுனுலி மா பைன ஃபக்தைஹி வமா பைன லஹியைஹி அலுமுனு லஹுல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னார், 2 வாய்களுக்கு இரண்டு தாடைகளுக்கு இடைப்பட்ட அந்த நாக்கையும் 2 துடைகளுக்கு இடைப்பட்ட அந்த மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாப்பேன் என்ற உத்தரவாதத்தை தருகின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கம் வாங்கி கொடுப்பதற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்ணை பத்தி சொல்லக்குள்ள சொன்னார்கள், எந்த பெண் இதா ஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஜௌஜஹா, எந்த பெண் 5 நேர தொழுகையில பேணுதலா இருக்கிறாளோ, மாதத்தை நோன்பு நோக்கின்றாளோ, இந்த ரமலான் மாதத்தை நோன்பு நோக்கின்றாளோ, தன்னுடைய அபத்தை பேணிக் கொள்ளுகிறாளோ, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ, அவள் சொர்க்கத்தில எந்த விரும்பிய கதவால நுழையலாம். அன்புக்குரியவர்களே, தொடர்பாடல் ஹலால. ஒரு தாபி அபூபக்கர் அல் மிஸ்கி என்று அவருக்கு பேர். மிஸ்க் என்பது கஸ்தூரி. அவருக்கு பிறகுதான் அந்த பேர் வந்தது. மிஸ்கி என்ற புனை பேர் அவருடைய பேரோடு இணைந்து வந்தது. பிறகு என்ன சந்தர்ப்பத்தில் வந்துச்சு என்று சொன்னா, அன்புக்குரியவர்களே, இவர் ஒரு ஆடை வியாபாரி. இவர் வீதி வீதியாக ஆடையை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறார். கூவி கூவி வியாபாரம் செய்யும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் ஆடையை வாங்குவது போன்று பாசாங்கு காட்டி வீட்டுக்குள் அழைக்கிறார். வீட்டுக்குள் அழைத்து திடீரென்று கதவை மூடிவிட்டு இவரிடம்
ஒரு அச்சுறுத்தல் விடுக்கிறாள். என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்றால் நான் கூக்குரலிடுவேன், நான் கத்துவேன். என்ன பலாத்காரம் பண்ணுவதற்கு நீ முயற்சிக்கிறாய் என்று நான் கத்துவேன், என்ன சொல்லுகிறாய் என்று ஒரு சரணாகிதியா போயிட்டார். ஹவுஸ் அரெஸ்ட் செய்ய வழி இல்லை. யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பு தவிர வேறொரு பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணம் அவருக்குள்ள வந்து, அன்புக்குரியவர்களே, அவர் சற்று யோசித்து கேட்கிறார், எனக்கு பாத்ரூம் போ ஒரு அனுமதி தருவீங்களா, ஒரு அவகாசம் தருவீங்களா என்று. அவ கேட்ட சமயத்துல அவவும், நான் இந்த வீதியா வியாபாரம் பண்ணிக்கு வந்து இந்த உடம்புல அவ்வளவு வேர்வை, அசிங்கம், நாத்தம், குளிச்சிட்டு வாரம் என்று சொல்லி கேட்ட சமயத்துல அவளும் சம்மதிக்கிறார். அவர் பாத்ரூமுக்குள்ள போறார். போயிட்டு மலம் கழிக்கிறார். அக்ரமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படும். அந்த கழிவை பார்த்து சொல்லுகிறார், இவள் அழைக்கின்ற இந்த அசிங்கமான இந்த விஷயத்தை விட நீ எனக்கு நல்லம், எனக்கு நீயே மிக நேசத்துக்குரிய சாமனா இருக்கா என்று எடுத்து மேனியிலாம் பூசுறார். எடுத்து மேனியிலாம் பூசி தலையிலாம் பூசி வெளியே வருகிறார். இவள் பார்க்கிறாள், ஒரு சைக்கோ, இவர் மென்டல், ஒரு பைத்தியத்தை நாம எடுத்திருக்கமே வீட்டுக்குள்ள, உடனடியா வெளியேறங்க ரெண்டு பிரஸ்டுகிறார். இவர் வெளியே வாரார், இந்த கோலத்தோட வாரார். வந்த சமயத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் பைத்தியம் என்று விரட்டுகிறார். இவருக்கு அதெல்லாம் பெரிசா விளங்கு. இவர் வந்து குளிச்சு சுத்தமாயி அவர் நிம்மதி அடைகிறார். யா அல்லாஹ், காப்பாத்திட்டாய் இந்த அசிங்கத்திலிருந்து. அப்ப அண்டிலிருந்து வர்ற மேனியில கஸ்தூரி வாசம். இவரும் ஒரு பெரிய தாபி என்றுதான் சொல்ல. மேனியில கஸ்தூரி வாசம். அவர் அன்றிலிருந்து அபூபக்கர் அல் மிஸ்கி, இவருடைய வாசத்துக்காகவே ஆட்கள் ஆடை வாங்குறது கூப்பிடுவார். அப்படி ஒரு தன்மை. இவருடைய கனவில அதற்கான பரிகாரம் கிடைக்கிறது. நீங்க அண்டைக்கு அல்லாஹ்வுக்கா வேண்டிய அந்த அசிங்கத்தை பொறுத்து கொண்டேலே அதற்கு கிடைத்த சன்மானம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில அசிங்கமா வெறுப்பா இருக்கும். எங்களுக்கு விருப்பத்துக்கு மாற்றமான உண்டாரி, எங்களுடைய மனம் விரும்பால் அந்த அசிங்கத்தை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் தாரது பெரிசு. அன்புக்குரியவர்களை, அது எங்கள்கிட்ட அசிங்கமாரி, மற்றவர்களுடைய பார்வையில் அது அசிங்கமாரி கேவலமா இருக்கும், மக்களுக்கு எள்ளிநகை ஆடுகிற விஷயமா இருக்கும். ஆனா அல்லாஹ்விடத்தில் அது பெரிய அந்தஸ்துக்குரிய விஷயம். ராமிதியா கல்லெறியப்பட்டு அவருடைய மேனியிலே இருந்து வந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியிலே பட்டபோது, ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் என்ற மேனியிலே பட்டுச்சே என்று அவருக்கு ஒரு ரோஷம் வந்து சொன்ன போது ரசூலுல்லாஹ்வோட முகம் கடுகடுத்து போயிட்டு செவந்து, என்ன சொன்னாய் நீ என்று கேட்டா காலித் இப்னு வலீத், என்ன வார்த்தை சொன்னாய் நீ? இந்த பெண்ணுடைய தௌபா மதீனா வாசிகள் 70 பேருக்கு பங்கு வைச்சாலும் இன்னும் பங்கு வைக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது பேசட ரத்தம் அல்ல, அது தௌபாவுல வந்த ரத்தம். அவளுடைய பயபக்தியால வந்த ரத்தம். இன்றைக்கு புனிதமடைந்த நிலையிலே ஜீனத்தில்லாம அலங்கரிக்காம அரைகுறை ஆடையோடு ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற அந்த கோலம், தலைபார ஏறார், மனம் பூச ஏறார், மக்கள்கிட்ட அது அசிங்கம். எங்களுடைய பார்வையிலே அது அருவரும். அல்லாஹ் பெருமை பேசுகிறான். மலக்குமாறு எங்களை பத்தி, எதற்காக இவர்கள் வந்தார்கள்? அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமை பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, அசிங்கமாய் மற்றவர்களுடைய பார்வை அது அல்லாஹ்விடத்திலே அது பெரிய, அதுதான் நோன்பாளியுடைய வாடை கஸ்தூரியை விட மேல. மக்களுக்கு அருவருப்பு அறிகிற அசிங்கமா இருக்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சகிப்புத்தன்மை பொறுமை ஒன்றை இழந்து பசியை தாகத்தை உணர்ந்து அதை தாங்கிக் கொள்ளுகின்ற போது பாட அது அல்லாஹ்விடத்திலே போய். அன்புக்குரியவர்கள், எனவே இந்த பக்குவம் எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். இந்த பேணுதல் தான் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லும். அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லா விஷயத்திலும் பேணுதலாக நடந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திலே வைத்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு தோழர். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனக்கு பின்னால ஒரு நபி வாரண்டா உமர் தான் வந்திருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு சஹாபி. அவர பேணுதலை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அவர் தொழுகையில குத்தப்படுகிறார். நீதத்தால் இந்த உலகத்தை நிரப்பிய ஒரு அரசர் தொழுகையில குத்தப்படுகிறார். அவருடைய அந்த குத்துப்பட்ட ஆழம், அவர் அன்று பருகிய பால் வெளியே வந்து அப்படியான ஆழமான குத்தர். அந்த நிலையில அவர் எழும்பி கேட்கிறார். ஹுதைபத் இப்னுல் யமானி, ரசூலுல்லாஹ்வோட பர்சனல் செக்ரட்டரி, அவர் இரகசிய அந்தரங்க செயலாளர் ஹுதைபத் இப்னுல் யமானி. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் இறுதி கட்டத்துல முனாபிக்குகளுடைய லிஸ்ட கொடுத்தார். ஹுதைபா, என்ற பேர் அதில் இருக்கா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற நிலையை அவருக்கு சகித்துக் கொள்ள முடியாம உங்களுக்கு மாத்திரம்தான் சொல்றேன், யாருக்கும் இதை சொல்ல. உங்களோட பேர் அதில் இல்லை. இன்னும் ஆறுதல் பெறல, அவர் நிம்மதி பெறல. அதற்கு பிறகு அவர் ஒரு வேண்டுகோளை
யாரிடம் விடுக்க சொல்லுகிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க சொல்லுகிறார். மகனிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க போய் உம்மஹாத்துல் முஃமினீன் அந்த தாயிட்ட கேளுங்க, உமர் சொன்னண்டு கேளுங்க, கலீபா சொன்னண்டு சொல்ல வேணாம், அமீருல் முஃமினீன் சொன்னண்டு சொல்ல வேணாம், நான் இப்ப அமீர் இல்ல, அமீர் நிலையில் இல்ல, உமர் சொன்னண்டு கேளுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கருக்கும் அடுத்த இடத்திலே என்ன அடக்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு கேள். ஏனென்றா அவருடைய தந்தை அந்த வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த வீடுதான் அங்க அடக்கப்பட்டிருக்கிற இடம். அப்ப அவர்கிட்ட அனுமதி எடுக்கும். அந்த இடத்துல எனக்கு என்னை அடக்க அனுமதி தருவாளான்னு கேளுங்க. அந்த தாய் கலீபா அமீருல் மோமினீன் என்று கேட்டண்டு கேட்கார். அப்ப போய் கேட்கப்படு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு கண்டு நான் தயாராக்கி வச்ச இடம், நான் மௌத்தானா அவடத்தை அடக்கணும் என்று இருக்கிற இடம், இன்றைக்கு உமர் அந்த வேண்டுகோளை விடுத்தத்தால அவருக்கு நான் அதை விட்டு கொடுக்கேன் என்று. அதற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இரண்டாவது ஆலோசனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். என்னுடைய ஜனாசா தொழுகையிலே ஹுதைபத் இப்னுல் யமானி தொழுறாரா ஆண்டத்தை நீ அவதானிச்சுக்கோ. முனாஃபிக்குகள லிஸ்ட் யார கையில இருந்துச்சோ அவர் தொழுறாராங்கிறத அவதானிச்சுக்கோ. அவர் எனக்கு என்னுடைய ஜனாசா தொழுகையில் அவர் கலந்தாத்தான் அந்த ரசூலுக்கு பக்கத்துல என்ன அடக்கும், இல்லண்டா முஸ்லிம்களுடைய மையவாடியில கொண்டு அடக்குங்க, என்ன அவடத்தை அடக்கிறதுக்கு தகுதி இல்லை, அவர் கலந்து கொள்றாரா பார் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ். நாம சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவளா? ஒரு நோன்பில நின்று வணங்கின வணக்கத்தை வச்சுட்டு ஒரு பெருமை அடைவதற்கு, ஒரு நோன்பில இத்தனை குர்ஆனை முடிச்சம் என்று பெருமை அடைவதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட அவர்களுடைய பேணுதல், இந்த பேணுதல் தான் எங்களை சொர்க்கத்துக்குள் அழைத்து சொல்லும். அன்புக்குரியவர்களே, சொர்க்கவாசிகள் 3 பேர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். துஸ் சுல்தானில் முக்ஸித், நீளமான அரசு. நீளமான அரசு, அரச அதிகாரம்ங்கிறது கிடைக்கிறது நிறைய பேருக்கு அநியாயம் செய்யறது. அதிகாரங்கள் வந்தா நிறைய பேர் அந்த தந்த நிலையில சுயரூபத்தை காட்டுவார். அதனால் அக்கிரமம் அநியாயம் தான் அதிகமானவர்கள் செய்வது. ஒரு அரசு ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருந்து ஒருவர் நீதமாக நடக்கிறார் என்றா அது அல்லாஹ் தஆலா அரசுடைய நிலையில கொடுக்கிறார். அவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இரண்டாவது நபர் குல்லு ரஹீமின் வ ரகீகில் கல்ப், சொற்றான உள்ளமுடையவர், இரக்கமான மனமுள்ள, மனிதாபம், எல்லோருடையும் மிக அன்பாக நல்ல குணத்தோடு நல்ல பண்பாட்டோடு பணிவாக நடந்து கொள்ற ஒரு மனிதன். மூன்றாவது நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகீர் அஃபீஃப் முத்தசத்திக், வறுமை ஆனா பேணு, வறுமை பேணு, அவர்கிட்ட இருக்கிறதையும் கொடுப்பார் மத்தாக்களுக்கு, அவருக்கு தேவை ஆனா பேணுதல் அரிப்பார், மக்கள்கிட்ட கையேந்தி தெரிய மாட்டார். லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட வீணா கையேந்த மாட்டார். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅஃபுஃப் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள தன்மையை சொல்றான். அவர்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியாதாக்கள், விவரம் தெரியாதாக்கள் நினைத்துக் கொள்வார்கள் இவர்கள் பணக்காரனா, யார்கிட்டையும் கையேந்த மாட்டார், உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வார். பேணு பக்குவம். இந்த வறுமை அப்படி பக்குவமா ஆக்களை விடுறல். வறுமையானவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, ஏனண்டா காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏழ்மை வறுமை இருக்குதே ஒரு ஆளை நிராகரிப்புக்கிட்டு செல்லும், காசிக்கு அடிமைப்பட்டு போயிருவார். ஒன்று கிடைக்கும் போது அவருடைய பேணுதல் போயிரு, ஆசாபாசங்களை காட்டக்குள்ள அவருக்கு பேணுதல் இருக்காது. குபுருக்கும் வைத்து மத மாற்றங்கள் நடைபெற்றுச்சா இல்லையா? வாய்ப்புகள் வந்த போதல்ல மதம் மாறுறதுக்கு எத்தனை பேர் போனாளா இல்லையா? எனவே ஒரு வறுமையாக இருந்து கொண்டும் பேணுதலாக இருக்காரு, அவர் சொர்க்கம் போராக்களை பிடித்தார். பெரிய அமல்கள் செய்ய தேவையில்லை, பெரிய செலவழிக்க தேவையில்லை, உள்ளம் சுத்தமா இருந்தா போதும். உள்ளம் பண்புள்ள ஒரு பணிமான ஒரு கருணை உள்ள உள்ளமாக இருந்தா போதும். இதுக்கு என்ன செலவழிக்கும்? பேணுதல் சொல்லப்படும். உள்ளம் செலவை செய்யப்பட வேணும். அன்புக்குரியவர்களே, அந்த உள்ளத்துல தக்குவாவை தருகின்ற மாதம், அந்த தக்குவா மூலம் சொர்க்கத்துக்கு போகின்ற மாதம், அந்த தக்குவா மூலம் எங்களுக்கு பேணுதல் பெறக்கூடிய ஒரு மாதத்தில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தக்குவாவும் பேணுதலும் எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்குவமாக பேணுதலாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்குவம் பேணுதல் எது என்பதை நாங்கள் பார்க்க. இந்த சொர்க்கத்தில மிகப்பெரிய இன்பம் ஒன்று இருக்கு. இந்த சொர்க்கத்தை வர்ணிக்கிறென்றால் அதற்கு வார்த்தையும் இல்லை, நேரமும் போதா. அப்படியான சுவண்டிகள் இருக்கிற சொர்க்கத்தில எல்லாத்தையும் விட இன்பமான ஒன்று இருக்கு. அல்லாஹ் தஆலா வந்து கேட்பான், சொர்க்கவாசிகள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கேட்பான், அன்புக்குரியவர்களே, இறுதியாக சொர்க்கத்துக்குள்ள நுழைபவர்
ஒருவருக்கு கொடுக்கிற அந்த பெருமானம் தெரியுமோ? ஒரு மரத்தை காட்டுவான் அல்லாஹ் தஆலா, நரகத்திலிருந்து துப்புரவாக்கி எடுத்து ஒருவனை அவன் பாவத்தை எல்லாம் கழுவி எடுத்து விட்டு ஒரு மரத்தை காட்டுவான், மிக அழகான, கீழே ஆறு ஓடிக்கொண்டு பூத்து குலுங்கக்கூடிய மரம், நல்ல இணல். யா அல்லாஹ், கொஞ்சம் என்ன அந்த மரத்தடியே, நீ இதற்கு பிறகு ஏதும் கேட்க மாட்டேயே என்று கேட்பானா? இல்ல என்று சொல்லி போவான். அந்த தண்ணியை அள்ளி குடிப்பான், இன்பமாக இருப்பான். பிறகு அல்லாஹ் தஆலா அதை விட நல்ல ஒரு மரத்தை காட்டுவான். இவனுக்கு அந்த ரோஷம் மானம் இல்லாம கொடுத்த வாக்குறுதியை பேணான். ஏனண்டா உலகத்திலேயும் மனுஷனுக்கு ரோஷம் இல்லைன்றது தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி. ஏனண்டா ஒரு தங்கத்தால ஒரு ஓடை இருந்தா ரெண்டாவது ஓடை இருக்காதான்னு யோசி. தங்கத்துல ஓடை ஒன்று ரெண்டு நகையும் தங்கம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓடை. அப்ப இந்த சொர்க்கத்துடைய காட்சியை கண்டா அவனுக்கு இந்த மானம் ரோஷம் எல்லாம் இருக்குமா? அப்ப இவன் அல்லாஹ்விட தட்டு தடுமாறி அந்த மரத்தடியை கண்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ உண்டையும் கேட்க மாட்டேன்னு சொன்னலவா? எப்படியா அல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டு எனக்கு கேட்காம இருக்க இயலும், இதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஷைக்க இயலும், பொறுத்து விட்டு இருக்க இயலும்? அப்ப உலகத்துல ஹராம் பொறுத்து விட்டு இருந்திருக்கலாமே, பேணுதல இருந்திருக்கலாமே, அதுகள்ல ஒன்னு பொறுமையை இழந்து நாம செயற்பட்டிருக்க நாம மிக பக்குவமா இருந்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இரக்கமானவன் இல்லவா? அவன் அல்லாஹ் தஆலா அந்த மரத்தடியையும் விடும், அங்க போவான். அங்க போய் அங்க இருந்த மாதிரி மூணாவது மரத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அருகாமையில காட்டும். அது இதை விட பார்த்து ரெண்டையும் விட அழகா. செஞ்ச உடன்படிக்கையை மீறா இல்லையான்ற தயக்கத்திலையும் மீறிடுவான். யா அல்லாஹ், அந்த உண்டையும் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ், நீ இப்படி காட்டினா எனக்கு அதை கண்ணால காணல, அதான் உலகத்துல எங்களுக்கு ஆசை பெருகுது இல்லை உண்டையும் இழக்க. அங்க கண்ட உடனே எல்லா அமலையும் செஞ்சிருக்கலாமே என்று யோசி. அப்ப அல்லாஹ் தஆலா அவன் உடன்படிக்கை மீறினாலும் மனிதன் இப்படியான பலவீனமானவன் தானே, அல்லாஹ் தஆலா விடுவான். இவ்விடத்துக்கு கொண்ட நீ அந்த சொர்க்கத்துக்குள்ளேயும் என்ன விடலாமே என்று அல்லாஹ் தஆலா அதையும் பெரிதுபடுத்தாம சிரிப்பான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிரிப்பான் பண்ண நிலைமையை பார். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு இவன் சொல்லுவான், யா அல்லாஹ், சொர்க்கம் நிரம்பிருக்கேன். அப்ப உனக்கு என்ன வேணும்? உலகத்தை போல உண்ட திரட்டுமான்னு கேட்பான். இந்த உலகத்தை போல உண்ட திரட்டுமா சொர்க்கத்திலே? உலகத்திலே இருக்கிற தங்கம், வெள்ளி, ஆபரணம், உணவு, உடை, அதிகாரம் அத்தனையும் திரட்டா? யா அல்லாஹ், என்ன பகடி பண்றாயான்னு கேட்பான். அப்ப உலகத்தை போல 2 திரட்டான்னு கேட்பான் அல்லாஹ். இப்படி 10 மடங்கு கொடுப்பான். உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தில் இறுதியாக நுழைவதற்கு ஒரு காலடி எடுத்து வைக்கின்ற இடம் ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சொர்க்கத்தில் ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கிடைக்கிற இடம் உலகம் அத்தனையும் விட சிறந்தது. அன்புக்குரியவர்களே, அதுல எனக்கு ஒரு ஷான் கிடைக்கப்படாதா? அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியை விட விசாலமானது அந்த சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வானம் பூமிக்குள்ளான் இவ்வளவு மக்களும் இருக்கும். இந்த வானம் பூமியில மக்கள் வாழாத எவ்வளவோ பிரதேசம் இருக்குது, வனாந்திரம், கடல் இருக்கிறது. இந்த விசாலமான இடத்துக்குள்ள எனக்கு ஒரு இடம் கிடைக்கிறது இல்லையா? அன்புக்குரியவர்களே, அந்த சொர்க்கத்தில மிகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிறப்ப. அல்லாஹ் தஆலா கேட்பான், எல்லாத்தையும் கொடுத்து போட்டு போதுமா, இன்னும் என்னையும் வேணுமான்னு. அவன் சொல்லுவான், எங்களோட முகத்தை வெண்மையாக்கிருக்கா, எங்களுக்கு தர வேண்டிய எல்லாம் தந்திருக்கா, இன்னும் என்ன வேணும் என்ற போதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய முகத்தை காட்டுவா. கோடிக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்தை ஆண்ட ரப்புடைய முகம் அந்த நேரம் பூரண சந்திர இரவிலே நீங்க முட்டி மோதுவீங்களா? அந்த சந்திரனை பாக்குறதுக்கு நீ பார்த்துட்டாய், நான் பார்க்க போறேன்னு பாக்குறா யாரும்? அப்படி தெளிவாக அந்த ரப்ப காணுவீங்க. அதுதான் சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய இன்பம். 2 வருஷத்துக்கு பிறகு வந்த மகனை பாக்குறதுக்கு வீடியோ கால்ல பேசின மகன் தான், வீடியோல பார்த்ததான் அந்த கணவனை பாக்குறதுக்கு, அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு இருக்கிற இன்பம் இவ்வளவு நாளும் டிவியில பாக்குற ஜனாதிபதி தான் வந்த அவரோட இருந்து செல்வி எடுக்கிறதுக்கு, இந்த ரப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு தவிப்பு இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கிற மிகப்பெரிய இன்பம். அன்புக்குரியவர்களே, அந்த பாக்கியம் சிலருக்கு கிடைக்க மன்னான் சொல்லி காட்டுறவனுக்கு கிடைக்க, சதகாவை கொடுத்து சொல்லி காட்டுறவனுக்கு கிடைக்காது. தய்யூஸ், வயது முதிர்ந்தும் ஹராமான விபச்சாரத்திலே இருக்கின்ற அந்த முதியவனுக்கு கிடைக்காது. அல் மர்அத்துல் முர்தஜிலா, ஆண் போல துணிவுள்ள பெண்ணுக்கு கிடைக்காது. ஆம்பளை இருந்தா கணக்கும் இல்ல, அவளுக்கு துணிந்து பேசுவாள், கிழித்துக் கொண்டு செல்லுவாள். அப்படியானவளுக்கு கிடைக்காது. சத்தியம் செய்து பொருள்களை ஹராமாக விற்கிறவனுக்கு கிடைக்காது. இப்படி சிலருக்கு அல்லாஹ் தஆலா கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதின் லமஹ்ஜூபூன், இப்படி தெளிவாக தெரிகிற ரப்பு
அந்த நாள்ல சிலருக்கு அல்லாஹ் திரையிட்டு விடுவார். காற்ற பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். லா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கிஹிம். அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த பேணுதல் இருக்கணும் எங்களுக்கு. இப்படியானவன் இந்த பெரிய சொர்க்கத்தில, இந்த விசாலமான சொர்க்கத்தில கோடிக்கணக்கான மக்கள் விடுதலை ஆகிற இந்த நாள்ல இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலண்டா அவன் என்ன செய்யணும்? அவன் எப்படி போகணும்? நாம நம்முடைய பாசையில் என்ன? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரஹிம அன்ஃபு தும்ம ரஹிம அன்ஃபு தும்ம ரஹிம அன்ஃபு. 3 தடவை சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ற சமூகம், என்ற உம்மத்து என்று மிகப்பெரிய கருணையுள்ள ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாசமாகட்டும் 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 3 தடவை. யார்? இந்த ரமலான் வந்தும் இந்த ரமலான் அவனை விட்டு போன்ற நேரம் அவனுக்கு ஒரு மாற்றம் பெறாதவன், அவனுக்கு ஒரு பக்குவம் பெறாதவன், அவனுக்கு ஒரு தூய்மை வராதவன், அவன் பாவம் மன்னிக்கப்படாதவன், நரக விடுதலை கிடைக்காதவன், இப்படியான அருள் நிறைந்த ரப்பு ஒருவனுக்கு கொடுக்கலண்டா அவன் நாசமா போகணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் இது. எண்டல்ல, உங்குடல்ல, உம்மாடல்ல, பாப்பாடல். எனவே இது பலிக்கும் நிச்சயமா. எனவே இந்த ரமலான் மாதத்திலே துப்பரவாயி அல்லாஹ்வுடைய இந்த சித்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவனத்துக்குள் நுழைந்து அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த ரமலானிலே துப்பரவு பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.